சரி, இப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏற்கனவே அவர் மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்புறதா அவர் சொல்லியிருந்தார். அது பாதியிலே விட்டு போயிருந்தது. ஒரு சில இடங்களில் கட்டியும் முடிச்சிட்டாங்க. எதனால் இதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிகவும் பின்தங்கி இருக்குது. வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடைய வேலைகளை இந்த மெக்சிகோவிலேருந்து வர்றவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைய நிலவரம் என்னென்னா, தெற்க நாடுகள்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கான வழி மெக்சிகோ மட்டும்தான். அப்போ அந்த வழித்தடத்தை அடைச்சிட்டோம்னா மக்கள் வர முடியாது அப்படின்னு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அதே போல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை எப்படி இனிமேல் கணக்கில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்க, அமெரிக்காவில் பிறப்பின் அடிப்படையில் மட்டும் குடிமக்களாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்படாது. க்ரீன் கார்டை வச்சுருக்கிறாங்க இல்லையா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அமெரிக்க குடிமகன் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் இனிமேல் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகள்லேருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? குறிப்பாக இந்தியர்களுக்கு இது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும்? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் பிறந்தாலே குடியுரிமை கோரலாம். அவங்க லீகலாக இருந்தாலும் சரி, இல்லீகலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். இந்த H1B வீசாவில் இருக்கிறவங்க, டெம்பரரி வீசாவில் போகிறவங்க, வீசா எக்ஸ்பயர் ஆனவங்க எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குடியுரிமை அப்படிங்கிறது நீங்கள் பிறந்தாலே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனியில் சொல்கிறார். அது இது வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்டை அவங்க அமெண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக அதை நம்ம சரி பண்ண முடியுமா என்பது இன்னும் தெளிவாக வரல. ஏன்னா 2 வகை இருக்குது. ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது அதிபர் தனது நிலையிலிருந்து ஒரு கையெழுத்தின் மூலமாக அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரலாம். ஆனால் எல்லாத்தையுமே அந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வர முடியாது. ஒரு சில சட்டங்களை மட்டும்தான் அப்படி கொண்டு வர முடியும். அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியர்களுக்கோ அல்லது இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஒரு பெரிய முதலாளிகளாகவும் செல்வந்தர்களாகவும் வந்தவங்க, அவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னா அது கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த புதுசாக குடியேறுறாங்க பாருங்கள், புதிதாக குடியேறுபவர்களுக்கு தான் அந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ H1 அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்குது. விவேக் ராமசாமி போன்றவர்கள், இலான் மஸ்க் போன்றவர்கள், நீங்கள் டேலண்ட் அங்கே இல்லை அப்படின்னா டேலண்ட்டை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வாங்க, முதல்ல உள்நாட்டில் டேலண்ட்டை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்நாட்டில் டேலண்ட்டை தேடும் போது உள்நாட்டில் டேலண்ட் இல்லை அப்படின்னா மட்டும்தான் வெளியிருந்து கொண்டு வர முடியும். அது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டில் படித்தவங்க எங்கே வேணால் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் படிச்சிருந்தா அவங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், இந்த H1B அப்படிங்கிறது இந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போன முறை ட்ரம்ப் பதவியில் இருக்கும் பொழுது H1B கோட்டாவை குறைச்சதுனால நிறைய இந்தியன்ஸுக்கு அங்கே போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீசா ரெனியூவல்ஸில் கை வச்சாங்க. இந்த வீசா நாங்கள் ரெனியூ பண்ண மாட்டோம், நீங்கள் ஸ்டாம்பிங் இந்தியாவில் போய் தான் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் இருந்தது. நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க, ஸ்டாம்பிங் அவங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கரெக்டாக கோவிட் வேறு வந்துருச்சு. கோவிட் வந்த நேரத்தில் என்ன ஆச்சு, நிறைய பேர் ரெனியூவல் பண்ணிட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இலான் மஸ்க்கும் இருக்கார், விவேக் ராமசாமி போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிடண்டன்சிஸ் எங்கெல்லாம் சும்மா வேலை செய்யாமல் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தகுந்த வேலை நடக்கலையோ அவங்க எல்லாத்தையும் நம்ம அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு வரும்பொழுது நம்ம அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். இப்போ அதிகமாக உழைக்கிறது அப்படின்னா என்ன? அப்போ ஏற்கனவே இந்தியர்கள் அங்கே போய் வேலை செய்யும்பொழுது அமெரிக்கர்களுக்கு சரிசமமான ஊதியங்கள் கிடையாது, அவர்களுடைய குறைவான ஊதியம் தான் கிடைக்குது. அந்த ஊதியம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியர்களை மீண்டும் எடுக்காத அப்படின்னு அவங்க தடை போடும் பொழுது அமெரிக்கர்களை அவங்க வேலைக்கு அமர்த்தும் பொழுது அமெரிக்கர்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும். அப்போது எக்கானமி வளராது. அப்போது 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செய்ய வேண்டியதாக இருக்கும். அங்கே
அப்போ 2 பேர் செய்கிறதா எஃபிஷியன்சியா அப்படின்னு பார்த்து எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியாது. அப்போ மீண்டும் வந்து ஏற்கனவே எலான் மஸ்க்கும் விவேக் ராமசாமியும் இந்த மாதிரி விசாக்கான பெர்மிஷன்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற துணியில் பேசிட்டு இருந்தவங்க கடந்த ஒரு வாரமாக அதை மாற்றி பேசுகிறாங்க. இல்லை அதை நம்ம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு நம்ம சொல்ல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். அன்ஸ்கில்டு யார்? மெக்சிகோக்காரங்க. அப்போ இது ரெண்டுக்கும் தொடர்பை வந்து நம்ம பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.